சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு தாவீது தனக்கு விரோதமாக ஏராளமானோர் ஒன்றாக சேருகிறார்கள் என்று அறிந்து கொண்டு, விரோதமாக பேசுகிறார்கள் என்று உணர்ந்து கொண்டு என்ன செய்தான் தெரியுமா? நோக்கமாயிருந்தான். தேவன் மீது நோக்கமாயிருந்தான். தேவன் அதைத்தான் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அப்படி நோக்கமாயிருந்த தாவீது என்ன செய்கிறான்? விண்ணப்பம். என்ன அந்த விண்ணப்பம்? இதோ இங்குதான். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். விசுவாசம். அது என்ன விசுவாசம்? கர்த்தாவே, நீரே என் கேடகமும். கேடகம் என்றால் ஷீல்டு. ஷீல்டைத்தான் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? கேடகம். இந்த கேடகம் என்ன செய்யும்? ஒருவர் அம்பை எய்து ஒருவரை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கிற போது அந்த கேடகம் காப்பாற்றுகிறது. அடிபட்டு தரையில் விழாமல் இருக்க காப்பாற்றுவது கேடகம். உயிர் போகாமல் காப்பாற்றுவது கேடகம். காயங்கள் ஏதும் உண்டாகாமல் காப்பது கேடகம். எனவேதான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னுடைய பிராணன் போகாமல் காப்பாற்றுவது நீரே. நான் வீழ்ந்து போகாமல் என்னை காப்பாற்றுவது நீரே. நான் காயத்துக்கு ஆளாகாமல் என்னை காப்பாற்றுவது நீரே. நீரே என்னுடைய கேடகம். அப்படின்னா நீரே என் கேடகம் என்று நாம் கட்டாயமாக இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும் அல்லவா? நம்மள சில பேர் ஆரோக்கிய குறைவில் இருக்கிறீங்க. மருந்துகளை எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆரோக்கிய குறைவில் முன்னேற்றம் இல்லை. டாக்டர்ஸ் மாத்திரீங்க, ஆனால் நல்ல வைத்தியம் உங்களுக்கு கிடைக்கல. ஒரு விதமான பயத்துக்கு ஆளாகி இருக்கீங்க. என் கதை அவ்வளவுதானே என்னவோ, என்னுடைய உயிர் போய்விடுமோ என்னவோ என்கிற பயம் நம்மள சில பேருக்கு இன்றைக்கு உண்டு என்றால் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், சகோதர சகோதரிகளே, உன்னுடைய ஜீவனை காப்பாற்றுகிறவர் நான் அறிவிக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சத்துருவனுடைய தாக்குதல்களிலிருந்து உன்னை காப்பாற்றுகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நீ விழுந்து போகாமல், உயிரை இழந்து போகாமல், வீழ்ந்து போகாமல் தம்முடைய கரங்களுக்குள் வைத்து பாதுகாப்பவர் இயேசு கிறிஸ்து தான். விசுவாசிக்கிறாயா? இங்கே நாம் எதை பார்க்கிறோம்? தாவீதனுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே, என் உயிரை காப்பாற்றக்கூடியது என்னுடைய கேடகம் அல்ல, ஆனால் நீரே. என்னுடைய குமாரன் சத்துருவாகிவிட்டான், அகித்தோப்பேலும் சத்துருவாகிவிட்டான். என்னை சுற்றிலும் ஒரு காலத்திலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் எனக்கு சத்துருவாகிவிட்டார்கள். அவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், நீர் என்னை ரட்சிக்க மாட்டீர் என்று. அவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், என் கதை அவ்வளவுதான் என்று. ஆனால் ஆண்டவரே, எனக்குள்ளே ஒரு விசுவாசம் வேரூன்றி இருக்கிறது. அந்த விசுவாசம் என்னவென்றால், என் ஜீவனை காப்பாற்றுகிறவர் நீரே. நீர்தான் என்னை காப்பாற்றுகிறவர். எல்லா விதமான சத்துருக்கள் செய்கிற காயங்களிலிருந்து நீர் என்னை காப்பாற்றுவீர். பதுங்கி இருந்து எய்கிற அம்புகளிலிருந்து நீர் என்னை காப்பாற்றுவீர். நான் நிலை குலையாமல் என்னை காப்பாற்றுவீர். இந்த ஜெபத்தை எதை ஆதாரமாக கொண்டு செய்கிறான் என்றால் விசுவாசம். தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 3:5. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். இதுதான் தாவீதின் விசுவாசம். 3வது வசனம். கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். கர்த்தாவே, நீரே என் மகிமை. தாவீதுக்கு இருந்த மகிமை என்ன சொல்லுங்க? தான் தரித்திருந்த கிரீடம். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு மகிமை. இப்பொழுது நான் தலை குனிந்திருக்கிறேன், ஆனால் என் தலையை உயர்த்துகிறவர் நீர்தான். இன்று நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? நான் செய்த தப்புனால தலை குனிய வேண்டி வந்து விட்டது. நான் செய்த தவறாலே நான் தலை குனிந்து நிற்கின்றேன். நான் தோற்று போனதால் தலை குனிய வேண்டிய நிலை உண்டானது. சிக்கிக் கொண்டதினாலே தலை குனிய வேண்டி வந்து விட்டது. ஆனால் உள்ளபடியே என்னை ஆண்டவருக்கு நான் அர்ப்பணித்து விட்டேன், சமர்ப்பித்து விட்டேன். எனவே குனிந்திருக்கிற என் தலையை உயர்த்துகிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் தலையை அவர் உயர்த்துவார். ஏனென்றால் நான் அவரை தேடி வந்து விட்டதினால், ஏனென்றால் அவரை நான் விசுவாசிக்கின்றதினால் என்னுடைய தலையை அவர் உயர்த்துவார். எந்த காரணத்தினாலாவது நீ தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலையை உனக்கு நீயே வருவித்துக் கொண்டிருப்பாய் என்றார். அதனால் நீ தேவ சன்னதிக்கு வந்து அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு, என்னை மன்னிங்க ஆண்டவரே, தலை குனிய வேண்டிய நிலை வந்துவிட்டது, வெட்கி தலை குனிய வேண்டிய நிலை நான் செய்த தவறினாலே வந்துவிட்டது, என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று நீ ஜெபித்து விண்ணப்பம் செய்வாய் என்றால், என் தேவன் உன் தலையை உயர்த்துவதற்கு போதுமானவர்.
தேவனாகிய கர்த்தாவே, நீரே என் தலையை உயர்த்துகிறவர், நீரே என் சத்துருக்கள் எனக்கு முன்பாக முறிந்தோடும்படி செய்கிறவர். கர்த்தாவே, நீர்தான் என் ஆதாரம். தாவீது சொல்கிறான், நான் நித்திரை பண்ணினேன், விழித்துக் கொண்டேன். 10,000 பேர் என் மேல் வந்து விழுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனே நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்திற்கு நம்மையெல்லாம் காரணர்களாக செய்கிறவர். இதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்குங்க ராஜா. அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா தப்புகளிலும் எல்லா பாவங்களிலும் இருந்தும் ஆண்டவரே எங்களை விடுவித்து மன்னித்து சுத்திகரித்து எங்களை புதுமைப்படுத்தி உம்முடைய குமாரர்களாய் உம்முடைய குமாரத்திகளாய் உமக்காக சாட்சிகளாய் வாழ்கிற வாழ்க்கையை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.